அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ கொளஞ்சியப்பர் திருக்கோவில் விருதாசலம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் மணவாளநல்லூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் உள்ளே 63 நாயன்மார்கள் மற்றும் வள்ளற் பெருமான் ராமலிங்க அடிகள், பாம்பன் சுவாமிகள் என அனைவரின் திருவுருவச் சிலையையும் கோவிலின் உள் சுவரை சுற்றி அமைத்துள்ளார்கள். இத்தல முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கொளஞ்சியப்பரின் வலபாகத்தில் கிழக்கு நோக்கிய சந்நிதியில் அருள்மிகு சித்தி விநாயகர் பெரிய திருமேனி கொண்டு காட்சி தருகிறார். இருவருக்கும் தனித்தனி விமானங்கள். கொளஞ்சியப்பர் விநாயகர் சன்னதிகளுக்கு எதிரில் வேட்டைக்கு தயாரான நிலையில் அலங்கரிக்கப்பட்ட 2 பெரிய குதிரைகள் நிற்கின்றன. கோவிலின் பின்பக்கமாக இடும்பன், கடம்பன் ஆகியோருக்கு தனி கோயில் இருக்கின்றன. சுவாமி சன்னதிக்கு எதிரில் மகா மண்டபத்தையொட்டி சற்றே இடப்பக்கத்தில் முனியப்பர் சன்னதி உள்ளது. முனியப்பருக்கு எதிரில் கல்லிலும் இரும்பிலும் வடிக்கப்பெற்ற நூற்றுக்கணக்கான சூலங்கள் மேல் நோக்கி நெருக்கமாக நடப்பெற்றுள்ளன. இவற்றை அடுத்து சற்றே கிழக்கில் வீரனார் காட்சி தருகிறார். இக்கோவில் முருகப்பெருமானார் சுயம்புமூர்த்தி என்ற பெருமை பெற்றவர். உருவத் திருமேனி கொண்டவர் இல்லை. கண்ணுக்கு புலப்படா அருவுருவத் திருமேனியும் இல்லை. உருவமும் அருவமும் கலந்த அருவுருவத் திருமேனி கொண்ட ஒரு பீடத்தின் வடிவில் இங்கே காட்சி தருபவர் பலிபீட சொரூபமாக இருந்து முருகன் அருள் பாலிக்கிறார். 3 அடி உயரம் கொண்ட சுயம்பு பலிபீட பிரதிஷ்டையே மூலஸ்தானம். கருங்கற்பீடத்தின் கீழே முருகனது சடாட்சரம் பொறிக்கப்பெற்ற ஸ்ரீசக்கரம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. அபிஷேக ஆராதனைகள் யாவும் பீட வடிவில் திகழும் முருகப்பெருமானுக்கே நிகழ்த்தப் பெறுகின்றன. ஸ்தல வரலாறு. தேவாரம் பாடிய சுந்தரர் திருமுதுகுன்றம் பகுதிக்கு வந்தார். இங்குள்ள பழமலைநாதர் கோவிலில் சிவபெருமான் விருத்தாம்பையுடன் அருள் செய்கிறார். விருத்தம் என்றால் பழமை என்று பொருள். இந்த ஊர் கோயில் எல்லாமே மிக பழமை வாய்ந்தவை. பல யுகம் கண்ட கோவில் என்பதால் வாலிப வயதினரான சுந்தரருக்கு இத்தலத்து இறைவனையும் அம்பிகையையும் பாடுவதற்கு தனக்கு தகுதி இல்லை என கருதி அவர்களை வணங்கிவிட்டு பாடாமல் சென்று விட்டார். சுந்தரரின் பாடல் என்றால் இறைவனுக்கு மிகவும் விருப்பம். அம்பாளுக்கும் அதே விருப்பம் இருந்தது. உடனே சிவன் முருகனை அழைத்தார். முருகப்பெருமானார் வேடுவ வடிவம் தாங்கி சுந்தரிடம் சென்று அவரிடம் இந்த பொன்னையும் பொருளையும் அபகரித்தார். இறைப்பணிக்கான பொருளை தன்னிடம் திருப்பி தந்துவிடு என சுந்தரர் வேடுவனிடம் கெஞ்சவே அதை திருமுதுகுன்றத்தில் வந்து பெற்றுக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். இறைவன் செயலால் இப்படி நடந்தது என்பதை புரிந்து கொண்ட சுந்தரர் திருமுதுகுன்றம் வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு பாடல் பாடி இழந்த பொருளை பெற்றுச் சென்றார். சுந்தரரை வழிமறித்து வேடுவராக வந்த முருகப்பெருமானை திருமுதுகுன்றத்தின் மேற்கே சுயம்பு மூர்த்தியாக தோன்றி சுந்தரருக்கு அருள் பாலிக்கிறார். முருகப்பெருமான் தோன்றிய இடத்தில் குளஞ்சி எனப்படும் மரங்கள் சூழ்ந்திருந்ததால் இவர் குளஞ்சியப்பர் என பெயர் பெற்றார். காலப்போக்கில் கொளஞ்சியப்பர் என மருவியது. இங்கே முக்கியமாக நடைபெறும் அதிசயம் என்னவென்றால் மக்கள் ஆண்டவரிடமே பிராது கொடுக்கலாம். உடைமைகள் திருடு போனாலோ மற்றவரால் அபகரிக்கப்பட்டாலோ காவல் நிலையத்தில் எழுத்து மூலம் புகார் செய்வது போலவே கொளஞ்சியப்பரிடம் முறையிட வேண்டும். குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாய்.
தங்கள் ஊரிலிருந்து கோவில் வரை உள்ள தூரத்தை கிலோமீட்டருக்கு 10 பைசா வீதம் கணக்கிடுகிறார்கள். கட்டணத்தை கணக்கிட்டு அலுவலகத்தில் செலுத்திவிட்டு ஒரு வெள்ளைத்தாளில் பிராதுகளை எழுதி தர வேண்டும். பிராது தாளில் அருள்மிகு கொளஞ்சியப்பரின் திருப்பாத கமலங்களை பணிந்து என்னுடைய குறைகளை பிராது மூலம் திருவடிகளுக்கு விண்ணப்பிக்கிறேன் என்று துவங்கி முகவரியோடு தங்கள் குறையை கூற வேண்டும். இந்த கடிதத்தை கோவில் பூசாரி தட்டில் வைத்து வழிபட்டு அதனை மடித்து பக்தர்களிடம் தருவார். அதனை முனியப்பனின் சன்னதியில் உள்ள வேலில் கட்டிவிட வேண்டும். இப்படி வேண்டிக் கொண்டால் 90 நாட்களில் பிராது கட்டியவரின் எண்ணம் ஈடேறும். பிராது ஈடேறியவுடன் இந்த தேதியில் நான் வைத்த கோரிக்கை நிறைவேறியதால் அதை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என கட்டிய பிராதை திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை வரம், கடன் தொல்லை, பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தீராத வியாதிகள் தீர இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். இக்கோவில் வேப்பெண்ணெயை பக்தர்கள் வாங்கி கொண்டு கொளஞ்சியப்பர் சன்னதியில் வழங்க அர்ச்சகர் அதனை இறைவன் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து ஐயன் அருள் மருந்தாகிய விபூதியை சிறிது அந்த எண்ணெயில் இட்டு வழங்குகிறார். தீட்டுத் தடங்கள் இல்லாது நீராடி தூய்மையாக இருந்து இவ்வெண்ணெயை பெற்று தடவினால் தீராத நோய்களெல்லாம் குணமாகின்றன. ஆறாத புண்கள், கட்டிகள், முதுகு பக்க பிளவைகள் முதலிய நோய்களுக்கும் மாடுகளின் கழுத்தில் வரும் காமாலை கட்டிகளுக்கும் கொளஞ்சியப்பர் அருகலர்ந்த இந்த வேப்ப எண்ணெய் கைகண்ட மருந்தாக விளங்கி வருகிறது. இந்த வேப்ப எண்ணெய் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது. ஆடு மாடு கோழி தானம், எடைக்கு எடை நாணயம் வழங்கல், முடி எடுத்தல், பால் குடம் எடுத்தல் ஆகியவைகளும் பங்குனி உத்திரத்திற்கு காவடி எடுத்தலும் இங்கு விசேஷம். உடலெங்கும் அழகு குத்தி வருதல் மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சியாகும். உண்டியலில் பொன்தாலி, குண்டு, வெள்ளியில் பரு முதலில் நீங்க பெற்றவர்கள் அதன் வடிவில் செய்து வழங்கும் பரு உருண்டை, கண்ணடக்கம், மனிதர் கை, கால், வயிறு, மார்பு வடிவில் செய்யப்பெற்ற உடல் உறுப்புகள், தொட்டிலில் கிடக்கும் குழந்தை வடிவங்கள் யாவும் நேர்த்திக் கடன்களாக செலுத்தப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலங்களில் நல்ல விளைச்சல் கிடைக்க இக்கோவிலில் வேண்டிக் கொள்கிறார்கள். அறுவடைக்கு பிறகு வரும் பங்குனி உத்திர திருவிழா அன்று தாங்கள் விளைவித்த பயிர் விளைச்சலில் ஒரு பங்கினை கோவிலுக்கு கொண்டு வந்து மக்கள் கூட்டத்தில் எறிவார்கள். இந்த நிகழ்வு சூறை விடுதல் எனப்படுகிறது. பொதுவாக சூறை விடுவதில் முந்திரி கொட்டைகள் முக்கிய இடம்பெறும். இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.